வெல்கம் டு மேக் அண்ட் பீஸ் சூப்பர் ரிவ்யூ. இன்று என்ன பார்த்துறோம்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த பழைய ஐமேக்கை எனக்கு டிசைகிற மாதிரி ஸ்டுடியோ மானிட்டராக மாற்ற போவோம். இவனை மதர் போர்டு இஷ்யூ, கிராஃபிக்ஸ் இஷ்யூ இருக்குது. அதனால் இந்த ஐமேக்கை நம்ம யூஸ் பண்ண முடியாத நிலவு இருக்குது. இதை எடுத்து நம்ம இப்போ ஸ்டுடியோ மானிட்டராக மாற்ற போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஸ்க்ரீன் கிளாஸை ரிமூவ் பண்ணணும். இதை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப எளிதாக உடையக்கூடிய கிளாஸு. அதனால் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரோ வேறு ஏதோ ஒரு ஆயிரத்து வச்சு நம்ம இதை ரிமூவ் பண்ணோம்னா சீக்கிரத்தில் உடஞ்சிடக்கூடியது. அதனால் நம்மளுக்கு செக்ஷன் கப்டோன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தி இந்த ஸ்க்ரீனை கவனமாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணி இப்போ இந்த கிளவுஸை ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஸ்க்ரீனை வெளியில் வைக்கணும். இப்போ பாருங்க, ரெண்டு சைவிலையும் லெஃப்ட் ஸ்க்ரூ இருக்கு. இந்த எட்டு ஸ்க்ரூவையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு P10 ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூவை எடுக்கலாம். இந்த ஸ்க்ரூவை எட்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரீனை வெளியில் எடுக்கிறதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னாக்க 3 கேபிள் மதர் போர்டோட கனெக்ட் ஆகி இருக்கு. அந்த கேபிளை கவனமாக நம்ம ரிமூவ் பண்ணணும். கேபிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த டிஸ்பிளேல இந்த கவனமாக எடுத்துக்கிறோம். எடுத்து ஒரு இடத்துல அப்புறமா வச்சிருவோம். அதுக்கப்புறம் இப்போ உள்ள பாருங்க, பவர் போர்டு, மதர் போர்டு, கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாம் இருக்கு. இந்த எல்லா ஃபைலையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கவனமாக இதை கையாளணும். ஏன்னா இந்த போர்டில் பார்த்தீங்கன்னாக்க பவர் இருக்கும். நம்ம வெறும் கையால் வைக்கும்போது அது நமக்கு சாக்கடிக்கலாம். அதனால் இந்த கவனமாக இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுங்க. இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு P10 ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மூலமா இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பாருங்க, ஃபேனு, டிவிடி டிரைவு, பவர் பாயிண்ட்டு இருக்கு. இப்போ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இப்போ ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க, இப்போ எல்லாமே யோக்கியாக கிளியராக இருக்கு. அடுத்ததா இந்த iMac LED டிஸ்பிளேல இந்த 2 கேபிளையும் ரிமூவ் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னாக்க ஹெட்னா கேபிள், இன்னொன்று பவர் கேபிள். இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சைனாவிலேருந்து வாங்கி வந்த இந்த டிஸ்பிளே போர்ட இல்லை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே கேபிள், அடுத்தது பவர் கேபிள். இந்த மெயின் போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க பிசி அடாப்டர் கனெக்ட் பண்ணுற போர்ட்டு, ஆடியோ ஜாக்கு, EVS கேபிள், HDMI கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னாக்க இன்வெர்ட்டர் போர்டு. இது எதுக்குன்னா நம்ம எல்இடியோட பவரை கனெக்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இந்த பவரை இங்கே கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி டிஸ்பிளேவில் டிஸ்பிளே கேபிளும் பவர் கேபிளையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த எல்இடியோட பவர் கேபிளை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது கண்ட்ரோலர் பவர் சுவிட்ச் ஆன் ஆஃப் பட்டனு. அப்புறம் 12 volt DC adapter 5 ohms.
இதை தனியாக தான் வாங்கணும். இது போர்டோட வராது. இவை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கணும். அதைத்தான் டபுள் சைடு ஸ்டிக்கரை இந்த இடத்துல ஊற்றிட்டு இந்த போர்டை இந்த ஒட்டுறோம். அப்புறம் HDMI கேபிள், பவர் கேபிள் ரெண்டையும் இந்த போர்டில் கனெக்ட் பண்ணிட்டு பேக் பண்ணிடுறோம். அப்புறம் பவர் ஹோல் வழியாக இந்த பவர் கண்ட்ரோலர் வெளியே வச்சிருக்கோம். அப்பதான் பவர் ஆன் ஆஃப் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ பாருங்க, HDMI கேபிள லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி டிஸ்பிளே பார்க்குறோம். சூப்பரான ஸ்டுடியோ மானிட்டர் ரெடி ஆயிடுச்சு. மிக அருமையாவோ கிளியராவோ இருக்கு இந்த டிஸ்பிளே. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.